ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா சார் கிராஷ் ஆகிடுமா, இங்கேருந்து வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்குமா? ஏன்னா ப்ரீவியஸ் 26,000 மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்குது. அதாவது இந்த 26,000 மார்க்கெட் ஃபால் ஆகிருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த 2 கேண்டில், அதாவது வீக்லி டைம் ஃப்ரேமுடைய கேண்டில் இது. ஸோ கடந்த 2 வாரங்களில் பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் வந்து கீழே வர மாட்டாது, ரொம்ப பேனிக்காக இருக்குது சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய தாக்கம் அடுத்த மார்க்கெட் மூவ் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, மார்க்கெட் வந்து ஓவராலாக வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்தியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு சொல்ல இந்த கரெக்ஷன் வந்த இடம் தான் இது. அதாவது கடந்த 2024 அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த 2025 ஏப்ரல் வரலுமே பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன் வந்தது. ஓகே, ஸோ இந்த கரெக்ஷன் வந்து போதுமான கரெக்ஷனா சார் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் வந்து பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க. அந்த ஏரியாவை அவங்க ஃபுல் ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, மார்க்கெட் வந்து கொஞ்சம் கன்சாலிடேஷன் மாதிரி ஆகிட்டு மூவ் ஆகிட்டு திரும்ப வந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு மூமெண்டம் தான் மார்க்கெட் எதிர்பார்க்குதே தவிர இங்கேருந்து கீழே வரும். ஒரு கடைசியாக லாஸ்ட்டில் 3 ரெட் கேண்டில் பார்த்தோன்னா பேனிக் ஆகிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசியாக வந்து வீக்லி கேண்டில், அதாவது 1 2 3 4 5 6 6 வாரம் தொடர்ந்து ரெட் வந்துச்சு. ஓகே, அங்கே இப்போ கூட அதே பேனிக் தான். அப்போ என்ன பண்ணாங்க, தொடர்ந்து இங்கே வந்து பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி கிரியேட் பண்ணி மார்க்கெட்டை மேலே அப் மூவ் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. சேம் இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா இங்கே எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஏரியாவை ஹேக் பண்ண ரெடியாக இருக்காங்க பையர்ஸ். ஓகே, அதை புரிஞ்சுங்க. நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, பையர்ஸ் வந்து வருவாங்களோ இல்லையே தெரில, வருவாங்களோ இல்லையே தெரியாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க வந்து ஒன்றும் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்கெட் கீழே வந்தால் கூட திரும்ப வந்து 24,000 ரேஞ்சில் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ஏன் சார் 24,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வருமா இல்லையா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம ஃபெப் ரீடெஸ்ட்மெண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட லெவலில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். சில டேட்டாலாம் காமிக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதாவது இந்த 3 மாதம் முன்னாடி டேட்டா அப்படின்லாம் வருது இல்லையா. ஸோ இருந்தாலும் வீக்லி டைம் ஃப்ரேமாக எடுத்திருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஒருவேளை சப்போஸ் மார்க்கெட்டு இந்த சப்போர்ட்லாம் பிரேக் டவுன் பண்ணிட்டா கூட ரொம்ப பெரிய பேனிக்காலாம் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா என்னுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-12% மைனஸில் தான் இருக்குது. ஒன்றும் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. திரும்ப வந்து மார்க்கெட் கீழே வந்தால் கூட அகைன் வந்து நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணி மேலே கொண்டு போயிடலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து கீழே வந்தால் கூட ஒரு பேனிக் ஆகிட்டு ரொம்ப இந்த கடன்னு ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாம் குளோபல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே சார் கிஃப்ட் நிஃப்டி மைனஸில் இருக்குது, ப்ளஸில் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, எதுவும் கிடையாது. மார்க்கெட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் நிஃப்டிலாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த பெருசாக ஒன்றும் தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஒரு 100 பாயிண்ட் மைனஸில் இருக்குதுன்னா கூட அது இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆசில் சடனாக எல்லாம் ரிகவர் ஆகிட்டு ப்ளஸில் வந்தது. +10 பாயிண்ட் +20 பாயிண்ட் எத்தனை டைம் நானே பார்த்துருக்கேன். ஆனால் கிஃப்ட் நிஃப்டி மைனஸில் இருக்கும், நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ப்ளஸில் ஓப்பன் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் அப்படி ஓப்பன் ஆகும், அப்படியே பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க. என்னுடைய ஒப்பீனியன், நானாக இருந்தால் கொஞ்சம் தைரியமாக இருக்கிறதுல வந்து பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய வியூ என்ன அப்படின்னா, இந்த 26,500 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகளை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். வரும் வாரங்களில் அல்லது வரும் நாட்களில் நான் வந்து அந்த 26,000 நோக்கி ஒரு பயணிக்கிறதுக்கான ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது, கீழே போகுது, மேலே போகுது. நிறைய பேர் தான் இந்த கடைசியாக வந்து மார்க்கெட் அந்த போன வாரம் ரெட் கலர் கேனில் வந்துச்சுல, இந்த கேனில் எல்லாமே பேனிக் ஆகிட்டு சார் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை உங்களுக்கு ட்ராப் பண்ணி வச்சுருந்தேன் லாஸ்ட்டாக. உங்களுக்கு எதுவரை மார்க்கெட் வரும், என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு. இதுங்க இது டெலீட் பண்ணி தேவையில்லை போகுது. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிற இடம் அது. அந்த சப்போர்ட் தான் இப்போது எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கு மார்க்கெட். இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகலை, ஜஸ்ட் வந்து ஒரு லெக்கு க்ரியேட் பண்ணியிருக்கு. ரைட்டுங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். ஃபஸ்ட்டு சப்போர்ட் இது. ரெண்டாவது சப்போர்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த பெரிய ஃபால் ஆகிட்டு சொன்னேன் இல்லை, 24,000 அப்படின்றது அது அடுத்த லெவல். அது ஒரு நிலையில் கீழே வந்தால் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி ஒரு பேனிக் ஆக வேண்டியும், அது வரலாம் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. சப்போஸ் இந்த லெவல் பிரேக் டவுன் ஆகிடுச்சுனா கூட இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அந்த 25,400 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா, இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்சைடுக்கான பிளான் பண்ணலாம். சரி, இந்த அப்சைட்லேருந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதாவது 25,700 இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ப்ரைஸு உங்களுக்கு உண்மையிலே ஃபால் ஆகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ப்ரைஸு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக டச் பண்ணிவிட்டு அகைன் ஃபால் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே, அப்போ நீங்கள் அந்த 24,000 சொன்னீங்களே அந்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்படியே கடகடன்னு கீழே வந்துருமா அப்படின்னா சான்சஸ் ஆர் வெரி லோ. அந்த மாதிரி என்னுடைய வியூவில் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிருக்கு. அதாவது உங்களுக்கு பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நெக்லைன் கட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல.
ஆனால் அந்த பிரேக் டவுன் ஆனதுக்கான ஒரு மூமெண்ட்டை வந்து ஆல்மோஸ்ட் கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நாம் ஒரு டபிள்யூ பேட்டர்னுக்காக நம்ம வெயிட் பண்ணி ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி அந்த 26,400 26,500க்கான ஒரு பாதையை எதிர்பார்க்க வரும் நாட்களில் நான் ட்ரை பண்ணுறேன். இது என்னுடைய பர்சனல் வியூ ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டுங்களா? சரி, இப்போது பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க் நிஃப்டி நான் டெலீட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் எல்லாம் சார்ட்டில் டெலீட் பண்ணால் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிய வரும். ஸோ பேங்க் நிஃப்டி கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் வந்துட்டுருக்கு. இந்த ஜோன் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன் ஏரியா, இதெல்லாம் வந்து ஒரு கரெக்ஷன் ஏரியா மாதிரி ப்ரைஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ப்ரைஸு இந்த சேனலில் இந்த நாட்களில் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இது மட்டும் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே மூவ் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த சேனல்லேருந்து வெளியே வரணும். அது ப்ரைஸு இந்த சேனல்லேருந்து வெளியே வந்தால் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். இல்லை நம்ம ஜஸ்ட் லைட்டாக ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் மேலே போகுது அப்படின்னா நோ கன்ஃபர்மேஷன். ஏன்னா ப்ரைஸ் எப்போனா ரிஜெக்ட் ஆகிட்டு அகைன் இந்த ஜோனுக்குள்ளே இந்த சேனலுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா எப்போ பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே மூவ் ஆகுது தெரியாது. ஸோ அந்த சேனல் வெளியே பிரேக் அவுட் ஆகிறவர்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் ஒரு அப்சைடுக்கான மூமெண்ட்டம் எதிர்பார்க்கலாம். நம்ம எப்பவுமே உங்களுக்கு சொல்லியிருக்க மார்க்கெட் ப்ரைஸ் மேலே போக சொல்ல டாப்பில் போய் என்ட்ரி பண்ணாதீங்க. மேலே போச்சுன்னா கொஞ்சம் கீழே கரெக்ஷன் வருங்க. கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் இந்த ஏரியாவில் பிடிங்க. நீங்கள் பிரேக் அவுட்டில் போய்ட்டு இங்கே போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அது மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு தெரிஞ்சு இந்த 18-20 வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் ரிவார்டு மேட்ச் ஆகாது. நான் ஒன்வே சம்டைம் போகுது இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் அது அப்படியே நேராக மேலே போயிடுமானா இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் பிரேக் அவுட் ஆகும், கன்சல்டேஷன் ஆகும், கொஞ்சம் விற்கும், அதுக்கப்புறம் 3வது டைம் 2வது டைம் தான் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகும். ஃபஸ்ட் என்ட்ரியே வந்து பிரேக் அவுட் ஆகுது. ஏன்னா இங்கே பையர்ஸ் இருக்காங்க, இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து மேலே மார்க்கெட் மூவ் ஆகும். சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பையர்ஸ் இருக்காங்க, ஆல்மோஸ்ட் மார்க்கெட் புஷ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டு கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது 1 hour டைம் ஃப்ரேமில் என்னோடய வியூ ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரடேயில் நீங்கள் பண்ணிங்கன்னா எங்கே சார் மார்க்கெட் மூவ் ஆகும் இன்ட்ரடே லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலில் நீங்கள் இன்ட்ரடேக்காக நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா 2 லெவல் மேக் பண்ணி பார்த்தீங்களா, சப்போர்ட் எடுத்த இடங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது எந்த லெவல் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 58,220 58,220 லெவலாக நீங்கள் வெளியே வரலாம். அதாவது நீங்கள் பை சைடு எடுத்தீங்க அப்படின்னா. நீங்கள் ஷார்ட் சைடு எடுத்தீங்க அப்படின்னா கீழே சப்போர்ட் லெவல் கம்மியாக தான் இருக்குது. ஷார்ட் சைடுக்கான அந்த பிளானை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். மார்க்கெட்டுக்கே வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுங்கள். அகைன் ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி நீங்கள் திரும்ப வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஓகே, மொத்தத்தில் மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்காக ஒரு வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ரெசிஸ்டன்ஸை நோக்கி பயணிக்கிறதுக்கான தூரமாக இருக்குது. ஸோ அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் வந்து வெளியே வரது பெட்டராக இருக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸை. இது வந்து நிஃப்டி பேங்க்கில் என்னுடைய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, சென்செக்ஸில் என்ன ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு எக்ஸாக்ட்லி அதே சப்போர்ட் லெவலில் தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணியிருக்கு. எல்லாம் இந்த ஃபாலிங் ஆன அப்புறமா வந்து புக் பண்ணி ஷார்ட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ண சார் அப்படின்னா ஓகே, அது உங்களுடைய வியூ. நான் எனக்கு வந்து இந்த ஷார்ட்டில் வந்து எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் அன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு பெருசாக ஃபாலோ ஆகி சார் நிறைய மிஸ் பண்ணிங்க மார்க்கெட்டை புட்டில் எடுத்தால் நிறைய ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னாங்க. சந்தோஷம். அதாவது உங்களுடைய கணிப்பு பிரகாரம் நீங்கள் இந்த மூமெண்டம் பிடிச்சிங்களா, தப்பு இல்லை, ஓகே. ஆனால் என்னோடய வியூ பிரகாரம் மிஸ் பண்ணிட்டுனா பரவாயில்ல, நான் இன்னொரு நாள் வாய்ப்பு தேடிக்கிறேன். நான் கட்டாயமாக இன்றைக்கே நான் பண்ணி ஆகணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது இல்லையா. எனக்கு வந்து இப்போனா பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்க சொல்ல நான் வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுவேன் தரேன். என் டவுன் சைடு மார்க்கெட் போதே நான் வந்து ஷார்ட் பண்ணிட்டு உட்காந்து அந்த ப்ராஃபிட்டை நான் எடுக்க முடியாது. ஓகே, சரி. இப்போ மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சு எதுவும் சார் ப்ராஃபிட் புக் பண்ணலாம்னா 84,000 நீங்கள் ரெசிஸ்டன்ஸாக வச்சு நீங்கள் ப்ராஃபிட்டு புக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சப்போர்ட்டுக்கெலாம் இந்த எம்பேட்டர் மாதிரி கட்டானதை ஒரு சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணிடலாம். மார்க்கெட் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா ஓகே. ஸோ இது வந்து 83,000 அப்படின்ற லெவல் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த சப்போர்ட் ஏரியாவை ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணிங்க. மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் வந்து ஒரு மேலே அப்பர் சைடுக்கான ஒரு மூமெண்டம் 84,000 நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இன்ட்ரடேல நான் சொல்கிறது. மேலும் அது 86,000 போகுமா அப்படின்றதுலாம் இன் ஃபியூச்சரில் பார்க்கலாம். பேட்டர்ன் என்ன க்ரியேட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா இதனுடைய கரெக்ஷன் வந்து எவ்வளோ தூரம் வரும்னு தெரியாதுன்னு உங்களுக்கு. இதனுடைய கரெக்ஷன் போதுமா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் பெரிய டைம் ஃப்ரேமில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் அனலைசிஸ் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த 86,000 அந்த நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது, அது சொல்லலாம். ஆனால் இன்ட்ரேடே நாக்காக சொல்லணும் இந்த 84,000 நீங்கள் எக்ஸிட் ஆகிறது பெட்டராக இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.